சேலத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். அதில் அரசியல் செய்வதன் மூலம் அங்கு அமைதியாக வாழ்கின்ற மதங்களை எல்லாம் கடந்து வாழ்கின்ற மக்களிடையேயும் இதுபோன்ற குழப்பம் விளைப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் மாநிலத்தில் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கம் முன்வைக்கப்பட்டு இருக்குது. உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா மாநில கூட்டாட்சிங்கிறத விஜய் மட்டும்தான் முன்னிறுத்திட்டு இருக்கிறாரு. இல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சி வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும். மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே மூலம் அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால்தான் தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை செய்ய முடியும் என்பது எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு. அதனால கூட்டணி ஆட்சி அமைகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும். அது எந்த கூட்டணியாக இருந்தாலும். அது திராவிட கட்சிகள் இப்ப வரைக்கும் மாநில சுயாட்சி அப்படிங்கறதுல தீவிரமா இருக்கிறாங்க. இல்ல, மாநில சுயாட்சியா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா கூட்டணி ஆட்சி தானே வரணும். அதனால சொல்றேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. இல்லைங்க, கடுமையான போட்டி நிலவுகின்ற சூழ்நிலையில அது போன்ற வாய்ப்புகள் கூட வரலாம் என்று எனக்கு என்னுடைய எண்ணம். அவ்வளவுதான். சார், ஓபிஎஸோட தற்போதைய நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? ஒருங்கிணைப்பு கழகமா மாற்றப்படும் கூட சொல்லியிருந்தாரு டிசம்பர். ஆனா டெல்லி போயிட்டு வந்துட்டு நான் அந்த மாதிரி எதுவும் புதிய கழகமோ கட்சியோ இல்ல அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாரு. இப்ப அவரு கூட இருக்கீங்க ஒவ்வொருத்தர திமுக நோக்கி போறாங்க. இன்னைக்கு கூட வைத்திலிங்க வந்து தாவேக்க போறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ திமுக இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து அதிமுகவை மீட்கணும் அப்படிங்கிற முடிவு இருக்கு. ஓபிஎஸ் அவரோட செயல்பாடு முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு. ஓபிஎஸ் செயல்பாடு அது எப்படி பாக்குறீங்க? நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட போய் அதை கேட்டா தவறான இடத்துல போய் கேட்க கூடாதுல்ல. ஒருவருடைய நிலைப்பாடு செயல்பாடு பற்றி அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இன்னைக்கு சேலத்தில் மழை பெய்யுது, இன்னொரு கட்சியை பற்றியோ இன்னொருவர் பற்றியோ தேவையில்லாமல் நான் கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்கிறேன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.